வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களோடு கூட அவர்களே வந்து உங்களிடத்தில் சமாதானமாகும்படிக்கு கர்த்தர் அருள் செய்வார், கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அநேக விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பல வேத வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நாம் 5 முக்கியமான காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, நம்மை காப்பாற்றுகிறார். ஆதார வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான பென்யமீனை குறித்து கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார். அவனோடு கூட அவர் தங்கி வாசம் பண்ணுவார், அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவனை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, அவனுடைய எல்லைக்குள் அவர் வாசமாயிருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்கள் எல்லைக்குள் வாசம் பண்ணி, அது மாத்திரமல்ல, நீங்கள் சுகமாய் தங்கி இருக்கத்தக்க உங்களை அவர் பாதுகாத்து ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி தானியேலை சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முன்புள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நோகோ என்பவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சர் என்கிற அரசன் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை அக்கினி சூளையில் போடும் பொழுது அவர்களோடு கூட தேவன் இருந்தபடியினால் எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி அவர்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் சர்வ சிருஷ்டிகர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நேபுகாத் நேச்சரை போல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், உங்களுக்கு விரோதமான தீங்கு காரியங்களை செய்யலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, தாவீதை கர்த்தர் போகிற இடமெல்லாம் காப்பாற்றினார். ஆதார வசனம் 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை நீங்க வெளிதேசத்துல இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்க போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவர். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் உங்களை காப்பாற்றுகிறார். இரண்டாவது, சிறையிருப்பை திருப்புவார். ஆதார வசனம் 14வது சங்கீதம் 7வது வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அது அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய தேசத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, அதாவது நீங்க ஏதாவது அடிமைத்தன பாவத்துல சிக்கி இருக்கலாம், இல்லை என்றால் சில சிறையிருப்புல நீங்க சிக்கி வேதனையோடு சோர்ந்து போய் நீங்க காணப்படலாம், முடங்கி இருக்கலாம், உங்க பிசினஸ்ல வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் எதுவுமே நீங்க சேவ் பண்ணாதபடிக்கு வட்டிக்கு மேல் வட்டிக்கு நீங்க கொடுத்து நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். பிரியமானவர்களே, யோபனுடைய வாழ்க்கையில ஒரே நாளில் அவன் வியாதிப்பட்டான். அவனுக்கு இருந்த ஆஸ்திகளும் பிள்ளைகளையும் அவன் இழந்து போனான். அவனுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள், ஒரு சிறையிருப்பு இருந்தது, வியாதி என்ற சிறையிருப்பு இருந்தது, அவன் உடம்பெல்லாம் கொப்பளமாக இருந்தது, அவனால் ஒன்றும் செய்ய இயலாதவனாக இருந்தான். ஆனால் அவன் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருந்தான்.
அவன் இவ்விதமாக சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. பிரியமானவர்களே, அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அவனுடைய கடினமான சூழ்நிலைகளிலும் அவனுடைய வாழ்க்கையின் விளிம்பிலும் அவன் தேவனை மறுதலிக்காதவனாக விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். ஆகவே அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். இரட்டத்தனையான நன்மைகளை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அவன் ஆஸ்திகளில் 2 மடங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் சந்ததிகளை கர்த்தர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில யோபுவை போல காரணம் இல்லாமல் நீங்க கஷ்டத்தோடு வியாதியோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த கூட நீங்க இழந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் யோபுக்கு எப்படி ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரோ உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்கள் சிறையிருப்பை திருப்பி ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 3வது ஜெபத்தை கேட்கிறார். ஆதார வசனம் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால், நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறபடியினால் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் ஜெபத்திற்கான பதிலை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கடினமான சூழ்நிலைகளில் அவனுடைய விண்ணப்பங்கள் அவனுக்கு கேட்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ஆதார வசனம் 18வது சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவியில் ஏறிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுடைய நெருக்கமான காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுக்கு மாறு உத்தரவு அருளுகிறார். அதை விதமாக அவன் கூறுகிறான், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவியிலே ஏறிட்டு என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலை வழியா நீங்க கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. எனக்கு எப்போ விடுதலை வரும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. அநேக தேவைகளை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி, அநேக விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி நீங்க காத்து கொண்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, உங்கள் வழிகள் அவருக்கு சித்தமானதா இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்கள் ஜெபத்திற்கான பதிலை உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதியின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆதார வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க என்ன கேட்டாலும் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய சித்தத்தின்படி அதை நீங்கள் கேட்கும் பொழுது அதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. 4வதாக ஜெயம் கொடுக்கிறார். ஆதார வசனம் 41வது சங்கீதம் 11வது வசனம். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது விதமாக சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அவனிடத்தில் தோற்று போகிறார்கள், ஜெயம் கொள்ளாமல் முறியடிக்கப்படுகிறார்கள். ஆகவே அதன் நிமித்தமாக நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிகிறேன் என்று விசுவாசத்தில் அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எதிர்கொள்கிற சத்துருக்களை கர்த்தர் 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுவார். நீங்கள் சத்துருவை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது ஒரு சிறு பையனாக இருக்கும் பொழுது அவன் கோலியாத்தை முறியடித்தான். அவனை மேற்கொண்டான். சிறிய கூழாங்கல் ஒன்றை வைத்து அவனை முறியடித்தான். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க பார்வைக்கு பெருசா நினைக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அற்பமாக இருக்கிறது. தேவனால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க பிரச்சனையை நீங்க கிட்ட வச்சு பார்க்காம கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி தாவீது அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டாரோ,
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் ஜெயம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவர்களை முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். நீங்கள் தேவனுக்கு பிரியமான வழியில் நடப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும், முற்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தானியேலை ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் ஜெயம் பெற்றவனாய் மாற்றினார். ஆதார வசனம் தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தபடியினால் அவன் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. 5வது ஆசீர்வாதத்தை அருள் செய்கிறார். ஆதார வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய சம்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, உங்கள் கையின் பிரயாசத்தை, உங்கள் கையின் கிரியைகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்கள்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கர்த்தர் உங்களை பெருக செய்வார். வேதத்தில் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதை நாம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். கடற்கரை மணலை போல அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். அதுபோலவே அவனுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறினது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் பொழுது அவன் வயது முதிர்ந்தவனாயிருந்தான். அவனுடைய மனைவியோ வயது சென்றவளாயிருந்தார். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இன்றைக்கு உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லி அவர் உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை உறுதிப்படுத்தி இருப்பார். நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அதை செய்து முடிக்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மனுஷிக சிந்தனையினாலேயோ மனுஷிக யோசனைகளினாலேயோ அதை கிரகிக்க முடியாது. ஆராய்ந்து முடியாத அதிசயமான எண்ண முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்று வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேற்றினாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணின சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு 42வது அதிகாரம் 12வது வசனம். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இது நம்ம முன்பே பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனை வரும்பொழுதும் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கட்டளையிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினால் அவர் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லா கையின் கிரியைகளிலும் அவர் தனித்து இருக்கவில்லை. அவரோடு கூட பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க செயல் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் தனிநபர் அல்ல, உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எல்லா சிறையிருப்பிலும் இருந்து விடுதலை கொடுக்கிறார். ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அருள் செய்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா விசுவாசித்து இணைந்து கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ வேண்டும் என்று ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறதப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வழியில் நடந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கட்டும் தகப்பனே. பிள்ளைகளுடைய
பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் கத்தர் சந்திங்க. பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் அப்பா நற்கிரியைகளில் சீர் பொருந்தினவர்களாய் அப்பா வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. தானியேலுக்கு நீர் ஜெயத்தை கட்டளையிட்டீர். தாவீதுக்கு நீங்க ஜெயத்தை கட்டளையிட்டது போல உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா சத்துருக்கள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுங்க. எந்த சத்துருக்களின் தந்திரங்களும் உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீ சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாத கதவை திறந்து கொடுங்கப்பா. பிள்ளைகள் தேவைகளை சந்திங்கப்பா. யாரெல்லாம் அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புத வாசலை இயேசுவின் நாமத்தினால் திறந்து கொடுங்கப்பா. பிசினஸ்ல எந்த நஷ்டங்களும் வராதபடிக்கு பிள்ளைகள் கையிட்டு செய்கிற பிசினஸை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. வானத்தின் பல கனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அப்பா நீர் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமான வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. எப்படி ஆண்டவரை நீங்க யோசேப்போடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் அவனை தப்புவித்தீரோ உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா உண்மையே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் அப்பா வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெக்கங்கள் வேதனைகள் கஷ்டங்களுக்கு பதிலாக ரெட்டிப்பான மனமகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில களிப்பை கொடுங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் அப்பா அநேக தேவைகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கத்தர் சந்தித்து பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை தங்கி தாபரிக்க பண்ணுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. அதை சுதந்திரித்துக் கொள்ள தகுதிப்படுத்துங்கப்பா. நீதிமானாய் மாற்றுங்கப்பா. நீதிமானின் சிரசின் மேல் மாத்திரமே ஆசீர்வாதம் தங்கும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாக நீதிமானுடைய வழியில் நடத்துவீராக தகப்பனே. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. உமக்கு பிரியமானதை பிள்ளைகள் செய்த ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய ஆண்டவரின் நிந்தைகளை அவமானங்களை கத்தர் மாற்றி பாக்கியவதி என்று அழைக்கத்தக்க பாக்கியமான வாழ்க்கையை அழகான குழந்தையை பெற்றெடுக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய சந்ததியை அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய திருமண தேவைகளை சந்திங்கப்பா. குணசாலியான மகனை கட்டளையிடுங்க தகப்பனே. புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கத்தக்க ஒரு குணசாலியான ஸ்திரீயை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் ஆண்டவரே குறித்த காலத்தில் அவர்கள் திருமணம் நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அப்பா வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளையும் அப்பா உடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் கத்தர் சந்திங்க தகப்பனே. அது சீக்கிரத்தில் தகப்பனே பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருப்பது மனதை இழைக்கப்படும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ விருட்சமாகிய நன்மையை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வீட்டில் முடங்கி இருக்கிற பிள்ளைகள் அப்பா கிட்னி ஃபெயிலியர் ஆண்டவரே, கால் பிரச்சனை, தலைவலிகள், டியூமர்ஸ், ஹார்ட் டிசீஸ் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க.
எந்த இடத்துல இருந்தாலும் சரி தகப்பனே, அவர்கள் பலவீனமாக இருக்கிற அந்த பகுதிகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இறங்குவதாக தகப்பனே. இன்றைக்கே ஒரு விடுதலை ஆண்டவரே, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, டிவோர்ஸ் கேஸ் அதிகமாக கோர்ட்ல நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று நீர் உருவாக்கின அப்பா இந்த பந்தத்தை மனிதர்கள் பிரிக்க கூடாது தகப்பனே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகள் மாறட்டும் அப்பா. இருதய கடினங்கள் அப்பா, மனஸ்தாபங்களை கர்த்தர் மாற்றி சதையுள்ள இருதயத்தை கட்டளையிட்டு, உணர்வுள்ள இருதயத்தை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிட்டு, குடும்பங்கள் சேர்ந்து இணைந்து வாழ என்னுடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அப்பா, கடன் வாங்கி கடன் என்ற சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா மாந்திரீக பிரச்சனைகள்ல, பிசாசின் பிடியில, தந்திரங்கள்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. இப்பொழுதே ஆண்டவரே, கட்டப்பட்ட எல்லா இடங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா ஒரு அற்புத சுகத்தை, அற்புத விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில தகப்பனே அப்பா உமக்கு பிரியமான வழியில் நடந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக வாழ, அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி அவர்களை நொறுக்கி போடும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமான வழியில் உம்முடைய பிள்ளைகள் நடக்கும் பொழுது அவர்களுடைய சத்துருக்களை நீங்கள் சமாதானமாகும்படி செய்வீரப்பா. கர்த்தருக்கு சித்தமானபடி ஆண்டவரே அவர்கள் சமாதானமாகும்படி இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அநேக கேஸ்னால அவங்க பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அதற்கு தீர்ப்பு வராதபடிக்கு அலைந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமானபடி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கட்டளையிடுங்க தகப்பனே. அதிகாரிகளின் கண்கள்ல தயவிரக்கத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா இயேசுவின் நாமத்தினால் நீர் கிருபை செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்குமே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் திருப்தி ஆக்குங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் அலங்கரிங்க தகப்பனே. சூழ்ந்து கொள்ளுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. நீடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தி ஆக்குங்க தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருக்கு பிரியமான வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.